டெல்லி உயர்நீதிமன்றம் கட்சியும் சின்னமும் பாமக அன்புமணிக்கு தான் செல்லும் சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்கள் தரப்பு தீர்ப்பு நீங்கள் படித்து பார்த்தீங்களா? டெல்லி உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நாங்கள் மனு போடல, அன்புமணி அவர்கள் தரப்பில் மனு போடல. உயர்நீதிமன்ற தேர்தல் ஆணையம் 4ஆம் தேதி ஒரு தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த 4ஆம் தேதி கொடுத்தாங்க, 4/12. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தலைவர் ஐயாவும் உரிமை கொண்டாட முடியாது, அன்புமணி அவர்களும் உரிமை கொண்டாட முடியாது, மாம்பழ சின்னம் யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அங்கே ஓப்பன் கோர்ட்டில் சொன்னுச்சு. சொன்னதை அவருடைய தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ என்ன மாயம் நடந்ததோ மந்திரம் நடந்ததோ தெரியல. இது இடையில் தேர்தல் ஆணையம் மீண்டும் மாற்றி நாங்கள் சொன்னதை மறுபரிசீலனை செய்கிறோம், மறுசீராய்வு செய்கிறோன்னு சொல்லி மனு கொடுத்தாங்க. நீதியரசர் என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, யார் இதில் நீங்கள் கொடுக்குறத பதிவு செய்து கொள்கிறோம், எதிர்த்தரப்பு கொடுக்குறதை பதிவு செய்து கொள்கிறோம், ஆனால் யாருக்கும் எந்த விதமான நாங்கள் கொடுத்த தீர்ப்பிலே எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை அவர்கள் விலைக்கு வாங்கி நீதியும் விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் நீதி வென்றிருக்கிறது. அங்கே நீதிமன்றத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் உண்மையான ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுக்கு தான் சொந்தம்னு உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டீங்க தீர்ப்பை. ஆனால் வழக்கறிஞர் பாலு இதுதான் நடந்தது, இதுதான் நீதிபதி கொடுத்தாருன்னு வெளிப்படையாக நீதிமன்ற வாசலில் சொல்லியிருக்காரு. நீதி எங்க கோயபல்ஸ்ன்னு கேள்விப்பட்டீங்களா? கோயபல்ஸ் பிரச்சாரம் என்பது ஒரு பொய்யை தொடர்ந்து 100 முறை சொன்னால் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி மாற்றோம். அந்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க, வாய் வியாபாரிகள், நாக்கு வியாபாரிகள். அவங்க பொய்யை தவிர வேறு எதையுமே அவங்களுக்கு மூலதனம் கிடையாது. அவங்க சொல்கிறதுல எந்த விதமான உறுதியும் உண்மையும் இல்லை. 100% 4/12 வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இது மறுசீராய்வு மனு பதிவு தான் செய்திருக்கிறத தவிர மறுசீராய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் மேல்முறையீடு பண்ண நீதிமன்றம் செல்வீங்களா? அது ஏங்க நான் தேவையே இல்லையே. நீதிமன்றம் கடந்த அந்த பழைய வழக்கை உறுதி செய்திருக்குது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிட்டி சிவில் கோர்ட்டு சென்னையில் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வென்று வாரங்கள்னு சொல்லியிருக்காங்க. உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். அதில் வழக்கில் யார் தலைவர்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். அன்புமணி தலைவர் இல்லை, ஐயா அவர்கள் தான் தலைவர். வரப்போகுது. கூட்டணி தொடர்பாக என்ன முடிவு எடுத்துங்க? பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா டிசம்பர் பொதுக்குழுவிலேயே கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு பண்ணீங்க, தை பிறந்தால் வழி பிறக்குன்னீங்க, தை பொங்கலுக்கு கேட்டோம், இன்னும் 10 நாளில் கொடுப்பாங்கன்னாங்க. அப்படி பார்க்கும்போது 2 மாதம் ஆகிப்போச்சு. என்ன தான் நடக்குது கூட்டணி தொடர்பாக? இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் அனைத்து கட்சியிலும் கூட்டணி செட் ஆகிடுச்சா? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், செட் ஆகிடுச்சா? எந்த இது மோடி இது மதுராந்தகம் வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள்லாம் யார், கூட்டணிலாம் யாருன்னு மேடை ஏற்றி நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களே. இங்கே பாருங்கள், அது நிறைவா எல்லாம் முடிஞ்சிச்சா? எதுவுமே முடியல. என்டிஏவாகட்டும், திமுகவாகட்டும், நம்முடைய அதாவது அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், வேறு வெற்றிக்கால கூட்டணி ஆகட்டும், எதுவுமே இன்னும் முடிவாகலை. அதுக்கு இன்னும் நாள் இருக்குதுங்க. டிசம்பர் கடைசியில் அல்லது அடுத்த மாதம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தான் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது. ஒரு வாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சி நான் இன்னும் சொல்கிறேங்க, நல்ல எங்களுக்கு பல இடங்கள்லேருந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது, நல்லபடியாக போயிட்டுருக்குது. உறுதியாக வெற்றி கூட்டணியை இன்னும் 2-3 நாளில் ஒரு வாரத்தில் ஐயா அவர்கள் அறிவிப்பார். பல இடங்கள் சொல்கிறீங்களா? இல்லை எந்த இடம் குறிப்பிட்ட? மொத்தம் 3 இடம் தாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பல இடம் 10 இடமா, மொத்தம் 3 தான் கூட்டணி. அது என்ன கூட்டணிங்கிறது அது ஐயா சொல்லுவாருங்க, நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீ எவ்வளோ நேரம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு தகவல் வருது, உங்கள் நாலேஜுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல, அதை உறுதிப்படுத்தி தான் கேட்குறேன். நேற்று டெல்லியில் ஒரு தீர்ப்பு வந்ததுனால ஐயா பாமக என்ற பெயரில் ராம்தாஸுடைய தீவிர ஆதரவாளர்கள் புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? எனக்கு தெரியலைங்க. மருத்துவர் ஐயா ஒரு மாபெரும் தலைவர், அவர் பேரில் துவங்கியிருக்காலும் எனக்கு தெரியல. எனக்கு அது மாதிரி செய்தி வரல. நான் விசாரிச்சோட சொல்கிறேன். இல்லை, அது வெளியாட்கள் யார் தொடங்கினாலும் நீங்கள் சொல்ல ஏற்றுக்கலாம். ஐயா கிட்ட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மகன்கள் அவங்க தொடங்கியிருக்காங்க. அது உங்கள் நாலேஜுக்கு வராமல் இருக்காதுல்ல? அது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. நான் விசாரிச்சு சொல்கிறேன். அருள்மொழியுடைய சிரிப்பதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வியை கடந்து போகலாமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்பவுமே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை திட்டினா கூட நான் சிரிச்சுக்கிட்டு தான் அந்த திட்டை எதிர்கொள்ளக்கூடியவன்.
புரியுதுங்களா? என்ன அன்புமணி ஆட்கள் கொலை பண்ண வந்தாங்க. அன்னைக்கும் கூட என் காரில் பாருங்கள் நான் உட்காந்து சிரிச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காலமும் இயற்கையும் உன்னை நிர்ணயிப்பதை மனிதனால் மாற்ற முடியாது. நடக்கிறது நடக்கும், நல்லது நடக்கும். நன்றி நான் வணக்கம். ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். பாமக தரப்பு அன்புமணிக்கு போயிட்டா அடுத்த எலெக்ஷனில் நம்ம போட்டியிடணும், அதனால தான் ஐயா பாமக என்ற பேரில் கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது உண்மைதானா? 46 ஆண்டுகாலம் உழைத்தவர், 96,000 கிராமங்களுக்கு கால் பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அவரை வீழ்த்துறதுக்கு இன்னொருத்தர் பிறக்க முடியாது. மருத்துவர் ஐயாவுடைய மகனாக இருந்தாலும் கூட மருத்துவர் ஐயாவை வீழ்த்த முடியாது. ஐயா தான் வெற்றி பெறுவார். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான், மாம்பழ சின்னம் மருத்துவர் ஐயாவுக்கு தான். நீங்கள் சொல்கிறது வீழ்த்த முடியாதுன்றீங்க. ஆனால் தொடர்ச்சியாக டெல்லி உயர்நீதிமன்றமும் அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு பக்கம் தானே சாதகமாக சொல்லிட்டு வருது. சாதகமாக சொல்லிங்க, அவங்க அவங்க போடுற வழக்கே பொய்யானாலும் கூட நிறைய பணம் இருக்குதுங்க அவங்ககிட்ட. அந்த பணத்தை வச்சு மீடியா விலைக்கு வாங்கி அப்படியே பூம் பண்ணுறாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் உழைப்பு மட்டும் பாட்டாளிகளை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு அவங்க பூம் பண்ணுறாங்க. பொய்யை அப்படி உண்மை மாதிரி காட்டுறாங்க. நாங்கள் உண்மையவே சொல்கிறோம், உறக்க சொல்கிறோம், ஆனால் அது போடுறதுக்கு ஊடகங்கள் இல்லை. இல்லை, ஐயாயிரத்து தான் பிரிஞ்சு போனாங்க. அவங்ககிட்ட மட்டும் அவ்வளோ பணம் வர்றதுக்கு என்ன காரணம்? அது எனக்கு தெரியல, நீங்களே விசாரிச்சுங்க.